முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா எங்கள் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா ஆண்டவரே சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா இயேசு கிறிஸ்துவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே நீ நல்லவர் அப்பா நீ வல்லவர் அப்பா நீ உம்மை உயர்த்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா எங்கள் ராஜாதி ராஜாவே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா எங்கள் ஆவியானவரே உயர்த்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே எங்கள் ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் வெற்றி வேந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே நீர் நல்லவர் அப்பா நீர் வல்லவர் நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா ஆண்டவரே சப்பா அந்த அதிகாலை வேலை தகப்பனே சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா உடைய பாத வல்ல தகப்பனே சப்பா துதைக்க மாறதைக்க தகப்பனே சப்பா என்னை கொண்டு வந்திரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே நீ நல்லவரப்பா நீ நல்லவரப்பா உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா எங்கள் ஆராதனை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா எங்கள் துதிக்கு பார்த்துறே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நீ நல்லவரப்பா உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம்ப்பா நன்றி அப்பா அதிகாலையும் உந்தன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 எங்களே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே பிளேசப்பா ஆசீர்வாதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே ஆண்டவரே நதிகளை வெல்காத்தீங்க சப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே ஆண்டவரே சப்பா எங்களை இரவெல்லாம் பாதுகாத்து தகப்பனே சப்பா இன்னும் நாட்களை கூட்டி கொடுத்து தகப்பனே சப்பா உங்களை ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே சப்பா கொண்டு வந்து எல்லா கிருபையாக தகப்பனே சப்பா உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே சப்பா அதிகால ஜெபத்தை நீங்க ஆசிரியங்க தகப்பனே ஆண்டவரே ஆர்வம் சொல்ல முடியும் தகப்பன் தேவ ஆவேசம் கூடவே இருங்க தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு ரிலேஸ் பண்ணுங்க வழி நடத்துங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா உங்க துதிக்க மாதைக்க உதவிங்க தகப்பனே ஆண்டவரே அரணை பிளேஸ் துரிதமாக கொண்டு வாங்க தகப்பனே நாங்கள் ஒரு நிமிஷம் துதிக்க ஆராதிக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே சப்பா இங்க கூடவே இருங்க தகப்பனே ஸ்தோத்திரம் பலப்படுத்துங்க பாசுங்க நீங்களும் உதவிச்சுங்க ஏசு நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு சில பாலை பாட்டியை சந்தமயப்படுத்தும் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உமக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உமக்கு பாடலை பாடி ஆண்டவர் ஆத்தமயப்படுத்தும் ஸ்தோத்திரம்
அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி காலை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடப்படியா தந்தமைப்படுத்த ஜெபம் கேட்டீரியா ஜெயம் தந்தீரியா தள்ளாட விடவில்லையே தாங்கி நடத்துகின்ற பால பாடி ஆண்டு நாமத்தை உயர்த்தின பால உயர்த்த ஸ்தோத்திரம் ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா
தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யார் முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்துல நிச்சயமாய் தாழ்த்து அர்ப்பணித்து ஆண்டவர் அதிகார வேலை துதிக்க அவர் ஆராதிக்க நம்மளை கொண்டு வந்து அவருடைய கிருபை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசுப்பா, எங்கள் மீட்பரே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே ஆண்டவரே நேற்றும் என்றும் என்று மாறாதவரே எமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே சபா
உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. உன்னதங்கள் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே சப்பா நேற்று ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. வானமிற்கு சிங்காசனம் பூமிக்கு பாதபடி சொன்ன தேவனே நாங்களும் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா. மகா உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. எங்களை சப்பா மட்டுமாய் தகப்பனே நடத்தி வந்த தேவனே நாங்கள் உயர்த்தினோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்ப. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா. கண்மேல் நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. எங்களுக்கு கண்மலை ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா. எங்கள் மீட்பரே நாங்கள் உயர்த்தினோம் உயர்த்தினோம் தகப்பனே சப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்தினோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. நீர் ஒருவரே ஆண்டவர் தகப்பனே சப்பா. நீர் ஒருவரே ரட்சகர் தகப்பனே சப்பா. நீர் ஒருவரே மீட்பர் தகப்பனே சப்பா. நீர் ஒருவரே சப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் சப்பா. துதிக்கு பாத்திர தகப்பனே சப்பா. உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா. உங்களுடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. ஆண்டவரே சபா எங்களை சபா மட்டுமாய் தகப்பனே சபா. விட்டு கொடுக்காதவரையும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சாத்திரம் தகப்ப. ஆண்டவரே சபா எங்களை மட்டுமாய் தகப்பனே சபா. கன்னிமலை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சபா. மட்டுமாய் சபா நடத்தி வந்த தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சபா. இப்படி நாம நாங்கள் போச்சுகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. நிறுவனம் மாறாதவரை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சபா. நாமத்தை நாங்கள் போச்சுகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 அப்பா நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே நீருதி வரை. நம்புவே நீருதி வரை. நம்புவே நீருதி வரை. நம்புவே நீருதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. நம்புவே நீருதி வரை. நம்புவே நீருதி வரை. நம்புவே நீருதி வரை. நம்புவே நீருதி வரை.
மாத்திரம் நான் நம்புவேன் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நம்புவே நீருதிவரை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இயேசப்பா உம்மை மாத்திரம் நான் நம்பி இருப்போம் தகப்பனே. நம்ப தகுந்தவன் நீர் ஒருவரே ஆண்டவர். நான் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்புள்ள இயேசப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே. இயேசப்பா நல்ல வெள்ளக்கை இயேசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே அதுக்காக வெள்ள தகப்பனே இயேசப்பா துதிக்காம ஆராதிக்க தகப்பனே. இயேசப்பா இல்லை கொண்டு வந்த எல்லா கிருபைக்காக தகப்பனே. இயேசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா வந்தது ஒரு பிள்ளைங்க ஆசைங்க தகப்பனே. இயேசப்பா குடும்பத்தை நீங்க ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா குடும்பத்தை என்ன தெரியல போயில எல்லாத்தையும் சந்திக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இயேசப்பா அவளை நீங்க ஆசைங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா எல்லா பிள்ளைங்கப்பா குடும்பமா சபைக்கார நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா நானும் வீட்டாலுமே கத்தரே செய்ய வார்த்தையே தகப்பனே. இயேசப்பா எல்லா பிள்ளைங்கப்பா குடும்பமா அந்த தேவ ஆசை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு மாத்த முக்கியத்துவம் தர நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா அவிக்கிற வாழ்க்கையில இயேசப்பா இன்னேசப்பா அவரை நீங்க வல்லமை நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா சபைக்கு சாட்சியா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. சபைக்கு தூணா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா எல்லா உலகத்தை பங்கு பெற நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா சபை குழுவத்திலே ஒரு வீட்டு பார்த்து பேசப்பா அவர்களை நீங்க ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா எல்லாருக்கும் வந்து பங்கு பெற நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இயேசப்பா உங்க மாத்திரம் முக்கியத்துவம் தர நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா உங்களுக்காக சாட்சி ஒரு வாழ்க்கையை வாழ நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இயேசப்பா அவர்களை நீங்க வல்லமையை நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா குடும்ப வாழ்க்கையில இயேசப்பா அவருடைய ஆசீர்வாதம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா குடும்பத்தை எல்லாத்தையும் சந்திக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா கைடி சேசப்பா எல்லா வழியா ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதுல இருந்து கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா நீங்க அவர்களை மாற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா தகப்பனே. இயேசப்பா அங்கிள் நீங்க ஆசைங்க தகப்பனே. இயேசப்பா இம்மட்டமா இயேசப்பா இதுவரை இயேசப்பா நடத்த வந்த தேவன் தகப்பனே. மேல் நீங்க இயேசப்பா நடத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா அவர்களை கொண்டு என்ன திட்டங்கள் இயேசப்பா தரிசனம் வச்சுங்க இயேசப்பா அதற்கு நிறைவேற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா அவர்களை வல்லமை நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா நிறைய பேருக்கு ஆசை ஒரு பாத்திரமா இருக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதுவரை நடத்த தேவன் தகப்பனே. இனிமேல் வல்லமை நீ பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா ஆண்டி நான் ஜெபிக்கிற தகப்பனே. இயேசப்பா ஆண்டி நீ ஆசைங்க தகப்பனே. வல்லமை நீ பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா நிறைய பேர் ஆசை பாத்திரமா இருக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா அடிக்கிற வர நீங்க மாற்றப்படுவது தகவல் இயேசப்பா நீங்க தாங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா நீங்க நீங்க எடை கட்டுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா என்ன உற்சாகமா இயேசப்பா உடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய கிருபை இயேசப்பா வேலை நீங்க தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா பட் நீங்க ஆசைங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்கூல் காலேஜ் பண்ணி நீ பாதுகாத்து தகப்பனே. சமூகம் முன்னிப்பட பாதுகாக்க நீங்க தேசிய தகப்பனே. படிக்க ஞானத்தை மேல நீங்க தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அவர்களை பாடுங்க வல்லமை பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்க குடும்பத்தை நீங்க ஆசைங்க தகப்பனே. சப்பா குடும்பத்தை என்ன தேவையில்லை எல்லாத்தையும் சந்திக்கப்பட நீங்க உதவிங்க தகப்பனே. சபா பலப்படுத்துங்க பாசங்க நீல உதவிங்க நாம கொஞ்சம் வேலை பிள்ளாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இல்லை ப்ரே பண்ணுங்க. ஒவ்வொரு வாலிப்பில் நான் ஜெபம் பண்ணலாம். ஒவ்வொரு வாலிப்பிலையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். இந்த நேரத்து கூட சென்னையில ஒரு ஜெப்டோ ஓட்டுற ஒருத்தரை 3 வாலிப பிள்ளைங்க வெட்டினதை பார்க்குறோம். ஆண்டவர் இந்த மாதிரி மாற்றி போகணும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒரு வன்முறை ஆவிகள் ஆண்டவர் முக்கியமா அகற்றி போகணும். இதுக்கு என்ன காரணம்? இந்த போத வசதியில் மாற்றி போகணும். அந்த போத வசதிக்கெல்லாம் அதுல இருந்து மீண்டு வரணும். அந்த போத வசதியில் முக்கியமா அழிக்க போகணும். தயாரிக்கிற ஆலைகள் எல்லாம் மூட போகணும். வாழை பிள்ளைகிட்ட எல்லாம் இது ஈஸியா சேர்த்த பார்க்குறோம். ஆண்டவர் இந்த மாதிரி முக்கியம் மாற்றி போகணும். ஒவ்வொரு வாலிபனான வல்லமை எடுத்து பயன்படுத்தணும். பெண் பிள்ளைகளை இந்த மாதிரி சிகரெட் அடிக்கிறது இந்த மாதிரி பார்க்கணும். மாட்டி போகணும். ஒவ்வொரு வாழ்க்கையில் வல்லமைட்டு பயன்படுத்தணும். கடைசி காலத்துல ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையை தொடரணும். இப்போ பன்மொரு லாபிகளை முக்கியமா வாழ்க்கைகளை முக்கியமா நீக்க போகணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணலாம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா எங்களை அதிகமா நேசிக்கிறேன் அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா அதிகால வேலை தெருவில் கண்டடைவான்னு சொன்னது போல
இந்த நாளிலும் இந்த காலையில் உண்மை கண்டு கிருபை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்க தந்ததுக்காக நன்றி 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 அப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்க கிருபை மாத்திரம் தான் இசப்பா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த கால விலங்கு சபைகளை ஒருமனப்படுத்தி இசப்பா இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்காகவும் நாங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நாளுக்கு நாள் நியூஸை பார்க்கும்போது இசப்பா வாலிபர் மத்தியில இசப்பா வன்முறை எண்ணங்கள் அதிகமா இருக்கிறத பார்க்குறேன் இசப்பா. இதுக்கு முக்கிய காரணமாக இசப்பா இன்னைக்கு போதை வசுக்கு அடிமையா இருக்கிறதுனால இசப்பா நாங்கள் செய்யறது என்னதுன்னு தெரியாம இன்னைக்கு அநேக வாலிபர்கள் இசப்பா அநேக தீய காரியங்களை செய்து அநேகருக்கு அப்ப தீங்கு செய்ததை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் மனமான உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு பிசாசான தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி ஏசப்பா எவனங்களுக்கு நமக்கு சிங்கத்தை போல இன்னைக்கு வாலிபர்கள் வெளியே கொண்டிருக்கிறத பார்க்கிறேன் ஏசப்பா. அநேக வாலிபர்களை பார்க்கிறேன் ஏசப்பா. அந்த போதை வழக்கு ஏசப்பா இருக்கிறத பார்க்கிறேன் ஏசப்பா. அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. இப்படிப்பட்ட பழக்கத்துல இருந்து அவங்க வெளியே வர நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அநேக வாலிபருக்கு ஏசப்பா ரொம்ப ஈஸியான ட்ரக்ஸ் எல்லாம் கிடைக்கிறத பார்க்கிறேன் ஏசப்பா. நீங்க கவர்மெண்ட் ஏசப்பா இங்க ஆளுகிறவங்க ஏசப்பா அதுக்கெல்லாம் நல்ல சட்டத்திற்கு கொண்டு வர ஏசப்பா. இதுக்கு நல்ல தடுக்கிறதுக்கான ஏசப்பா வழிவாசலை உண்டாக்கி தர நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா மதுபான கடைகளாம் மூடப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்தே இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறத பார்க்கிறேன் ஏசப்பா. தேவ நிலமெல்லாம் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னைக்கு இருக்க இந்த பிள்ளைகளுக்குள்ள ஏசப்பா வன்முறையான எண்ணங்கள் ஏசப்பா அநேகர் ஏசப்பா அந்த கொலை செய்யற அளவுக்கு எழும்புறத பார்க்கிறேன் ஏசப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து பிள்ளைகள் வெளியே வர உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்கு அடிமையா ஏசப்பா அந்த வியூஸுக்காக ஏசப்பா நீங்க அநேக காரியங்களை தீய காரியங்கள் செய்த பார்க்கிறேன் ஏசப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் பிள்ளைகள் வெளியே வர உதவி செய்யுங்க ஆண்டவர். அப்பா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் கூட ஏசப்பா எனக்கு சிகரெட் அடிக்கிறதும் ஏசப்பா குடிக்கிறதும் பார்க்கிறேன் ஏசப்பா. தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து பிள்ளைகள் வெளியே வர உதவி செய்யுங்க ஆண்டவர். அப்பா இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு ஏசப்பா இன்னைக்கு ஆண்டவர் கலாச்சாரம் சீர்கேடு அழிந்து போயிட்டே இருக்குது பார்க்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஏசப்பா மனம் திரும்ப ரட்சிக்கப்பட்ட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது எங்களால கூடாதான் ஏசப்பா. ஆனா உங்களால எல்லாம் கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் கண்களை போங்க கண்களை ஏசப்பா அவங்க கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவங்க மனக்கலங்க திறக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க செவிகளாம் திறக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. அநேக இடங்கள்ல உங்களோட வார்த்தைகள் ஏசப்பா அவங்க இடத்துல வெளிப்படும் போது ஏசப்பா அதை கேட்கும் போது ஒரு மனம் திரும்பல் இருக்கணும் ஆண்டவரே. வாலிபருக்கு மத்தியில் ஒரு மனம் திரும்பல் இருக்கட்டும் ஏசப்பா. ஒரு எழுப்புதல் இருக்கட்டும் ஏசப்பா. ஒரு தானியேலை போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஏசப்பா ஒரு எஸ்தர் ராஜாத்தியை போல நீங்க வாலிபர்கள் எழும்ப நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க தேவன் தான் என் தேவன் சொல்லி ரூத்து சொன்னது போல ஏசப்பா நீங்க வாலிப பெண் பிள்ளைகள்லாம் சொல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனமாற்றம் வரட்டும் ஏசப்பா. உண்மையான ரட்சிப்பு அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. இயேசு தான் மெய்யானதுன்னு சொல்லி ஏசப்பா அவருக்கு மாத்திரம் நான் அடிமையா இருப்பேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா விதமான பாவ கட்டுகள் ஏசப்பா அவங்க விடுவிக்க உமால ஆகும் நாங்க நம்புறோம் ஏசப்பா. அப்பா தேவன் நீங்க ஏசப்பா எல்லா வாலிபர் மத்தியில இந்த நாட்டில் ஒரு பெரிய அற்புதம் செய்யும்படியாய் அவங்க மத்தியில உங்களோட வார்த்தையில் கடந்து செல்லும்படியா ஏசப்பா. அதை கேட்கும்போது ஒவ்வொரு வாலிபர்களும் ஏசப்பா இருதயத்தில் குத்தப்பட்டவங்களா மனம் திரும்ப நீங்க உதவி செய்யுங்க அப்பா. எல்லா விதமான அடிக்ஷன் தான் அவங்க வெளியே வர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த கவர்மெண்ட் அதுக்கு நல்ல ஆக்ஷன் எடுக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாலிபருக்கு விசேஷ கூட்டங்கள் இன்னும் அதிகமா பெருக உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் சபைகள்ல வாலிபர் கூடுக நடைபெறணும் ஏசப்பா. எல்லா வாலிபர்களும் வரணும் ஏசப்பா. விசேஷமா ரட்சிக்கப்படாம இருக்க வாலிப பிள்ளைகள் வரணும் ஆண்டவரே. அந்த இடத்துல வந்து ஒரு புதிய மனமாற்றம் அடைந்து அவங்க போகணும் ஆண்டவரே. தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் அப்பா வரு சந்ததி அப்பா உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாதுப்பா. உமக்குள்ள இருக்கணும் ஏசப்பா. உம்மோடு சார்ந்து இருக்கணும் ஏசப்பா. உமக்காக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொரு வாலிபருக்கும் நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க அப்படி நீங்க செய்வீங்க நம்புறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு வாக்கு பண்ணிருக்கீங்க ஏசப்பா. எல்லா சிறையிருப்புல இருந்து நீங்க திருப்புவேன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை விசேஷமா வாலிப பிள்ளைகளை ஏசப்பா எல்லா விதமான அடிமத்திலிருந்து சிறையிருப்புல நீங்க திருப்பும்படி அங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்க சபை நடுவுல சாட்சியா நீங்க ஏற்படுத்தும் நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் அப்படி நீங்க செய்வீங்க நம்புறோம் விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புனித பேர் பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம சபைக்கு நிறைய ஆத்மாக்கள் ஆண்டவர் நம்ம சபைக்கு தரணும். இந்த வருஷத்துல நல்ல நம்ம சபைக்கு நிறைய ஆத்மா ஆண்டவர் தரணும். நல்ல படித்தவர்கள் நல்ல அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க போலீஸ் போலீஸ் டாக்டர்ஸ் வக்கீலுக்கு இந்த மாதிரி போன பெரிய அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் நம்ம சபைக்கு நிறைய ஆத்மா ஆண்டவர் தரணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியவங்க ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படியவங்க ஆண்டவர் வார்த்தை உண்மை தேடி ஆண்டவர் நம்ம சபைக்கு சேர்க்கப்போனா நம்ம சபைக்கு நிறைய ஆத்மாக்கள் வரணும்னு சொல்லி புண்ணிய பேர் பண்ணுங்க. சூத்திரம் அப்பா சூத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை அதிகமா நேசிக்கிறேன் அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா அந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இரவு முழுவதும் பாதுகாத்து இன்னும் ஒரு நாளை காணும்படி என் தேவன் பாராட்டின இரக்கத்திற்கும் தயவிற்கும் அன்பிற்கும் எங்கள் மேல் வைத்திருக்கிற அளவற்ற கிருபைக்கும் உமக்கு கொடான கொடி நன்றே 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 சப்பா. அப்பா இந்த வேலையிலே ஆண்டவரே உடைய சமூகத்தை எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சபைக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட உடைய சத்தியத்துக்கு ஆண்டவரே ஒரு நாளும் எதிர்த்து நிற்காதபடி
உடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக தேவனே ஜெபிக்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் எனக்கு பிரியமா இருக்குமோ அவைகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே வேத வசனத்துக்கு ஆண்டவரே செவி கொடுக்கிறதே எனக்கு உத்தமம் என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தைக்கு நடுங்கி திகைத்து ஆண்டவரே நாங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று பவுல் கேட்டது போல நாங்களும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னாலும் நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவனே ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பகுதியில இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரை இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய சமூகத்துல நினைக்கிறோம் அப்பா. எல்லா பிள்ளைகளும் உடைய அன்பை அறிந்து கொண்டு ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டு உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக தேவனே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடும்படியாக தேவனே ஜெபிக்கிறோம் அப்பா. இல்லை இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக தேவனே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொண்டு அவர் எனக்காக ஜீவனை தந்த இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டு எனக்காக நித்திய ஜீவனை தருகிற இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டு எல்லா பிள்ளைகளுடைய மந்தைக்குள்ள வரும்படியாக தேவனே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரை நீங்க ஆண்டவரே புறம்பே தள்ளுகிற தேவன் அல்லப்பா. எல்லாரையும் ரட்சிக்கவே மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு வந்தீரப்பா. எல்லா பிள்ளைகளுடைய அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக தேவனே ஜெபிக்கிறோம். அதற்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் சூழ்நிலையும் இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை அறிந்து கொள்ளுகிற ஆண்டவரே இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வைக்கும்படியாக தேவனே ஜெபிக்கிறோம். கொள்ளையான ஆத்துமாக்களை எங்க சபைக்கு நீங்க தாங்கப்பா. அப்பா, நீங்க எங்க சபைக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்க சபையில ஆத்துமாக்களால நிரப்பும்படியாக தேவனே ஜெபிக்கிறோம். இது எங்களுக்காக நாங்க கேட்கலப்பா, தேவ நாம மகிமைக்காக கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வந்து அனுதினமும் சேர்க்கும்படியாக தேவனே ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காட்வின் ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம சபையை ஆஸ்வதிக்கணும். நம்ம சபையில் இருக்கிற எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். எல்லா ஊழிய தேவையான சந்திக்க போகணும். முக்கியமாக நம்ம இந்த கட்டணம் பண்ணி ஆர்டர் ஆஸ்வதிக்கணும். மீதம் உங்களை எல்லா வேலையும் ஆர்டர் ஆஸ்வதிக்கணும். இந்த 10 ஃபேன் வாங்கணும், லைட் வாங்கணும், இந்த ஜன்னலில் கிரில்லு போடணும், பால்கனி வேலைகள் இருக்குது, பெயிண்டிங் வேலைகள் இருக்குது. இந்த மாதிரி எல்லா வேலையும் ஆர்டர் ஆஸ்வதிக்கணும். சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு ஆர்வத்தை சீக்கிரமாக பிரதிஷ்டை பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்டர் சந்திக்க போகணும். எல்லாத்தையும் சந்திக்க சீக்கிரமாக வேலையை ஆர்டர் பிரதிஷ்டை பண்ணணும் சொல்லி காட் ப்ரே பண்ணுங்க. சோத்திரங்க தவிர இந்த காலை பதிவு உங்களோட ஜெபிக்கிறோம். பாதத்தில் ஒரு ஏசப்பா எங்கள் ஜபத்தையே எடுத்து ஏசப்பா ஒத்தாசை பண்ணுங்க. ஏசப்பா இந்த ஆலயத்தில் ஏசப்பா எத்தனை பணிகள் ஏசப்பா நிறைவேடாமல் இருக்கின்ற ஏசப்பா இந்த பணிகள் நிறைவேடுவதற்கு ஒரு ஆசீர்வாதத்துடன் அது வழிகளை திறந்து கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா உங்கள் கண்கள் தயவு கிடைக்க வேண்டிய ஏசப்பா கத்தர் ஏசப்பா கத்தர் கட்டுக்கிற ஆலயம் ஏசப்பா கத்தர் ஏசப்பா ஒரு இறங்கி ஏசப்பா ஒத்தாசையை செய்து இந்த ஆலயத்தை சீக்கிரம் கட்டி முடிக்கவும் பிரதிஷ்டை பண்ண ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. இந்த இடத்துல ஏசப்பா திறனால ஆத்துமாக்கள் உட்காந்து பங்கு பெற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. இந்த பகுதியில் ஏசப்பா இந்த ஆலயம் ஏசப்பா ஒரு சாட்சியாக இருக்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துங்க ஏசப்பா. மகிமையாக ஆசீர்வத்தை இந்த ஆலயத்தை சாட்சி நிற்க ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துவ கடவுள் நன்றி ஏசப்பா. அதே போல் ஏசப்பா இந்த ஊழியத்தையும் ஏசப்பா நீங்கள் எடுத்து தாங்கி நடத்த வழிநடத்தி கொண்டு நன்றி ஏசப்பா. ஊழியக்காரரையும் ஏசப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறோம், ஊழியக்காரமாக கொடுக்குறோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளையும் கொடுக்குறோம் ஏசப்பா. இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து பரிபூர்ண சுகத்தையும் கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா இன்னுமா ஏசப்பா ஆத்துமக்கள் பங்கு பெற வேண்டும் ஏசப்பா. இந்த ஆலயத்தில் ஏசப்பா ஏசப்பா அந்த பணிகள் ஏசப்பா ஒன்றொன்று நிறைய பணிகள் இருக்கின்ற ஏசப்பா. நாங்களும் மனசை வாஞ்சியோடு இருக்கின்ற ஏசப்பா செய்கிறதுக்கு அதுக்கு ஒத்தாசை எங்களுக்கு கொடுங்க. இங்கே சபைக்கு அத்தனை மக்களும் ஏசப்பா இந்த வாஞ்சையாக இருந்து இந்த வேலைகளை பணிகளை செய்வதற்கு ஒத்தாசை கொடுங்க. அவங்க மனதில் பேசுங்க ஏசப்பா. அவங்க ஏதாவது ஒன்று இல்லை தேவனே ஏசப்பா. உங்கள் நினைத்தா ஒரு பொழுது ஏசப்பா இந்த வேலையை முடித்து கொடுக்க தேவன் ஏசப்பா. உங்கள் தோரை கட்டளைங்க ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்துங்க ஏசப்பா. இந்த பகுதியில் ஏசப்பா இந்த ஆலயத்தை ஏசப்பா இது கட்டி முடிப்பது கொடுக்க கூட ஒரு நன்றி ஏசப்பா. இந்த காலை பொது ஜபத்தை வைக்கிறோம் இயேசுவை நாம் கட்சி நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்தின் நன்மைக்காக, வர வேண்டிய நன்மைகள் ஆமென் சரியாய் நேர்த்தியாய் கிடைக்க
கர்த்தர் கிருபை தரும்படி ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் காணப்பட, இம்மையிலும் மறுமையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே சபைக்கு தேடி வந்த இணைப்பில் வந்த இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. இந்த பிள்ளைகள் ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் தாமே உம்மாலே அவர்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா போராட்டங்கள் விலகட்டும், எல்லா நிந்தைகள் விலகட்டும். இந்த வருட வாக்கு தத்தத்தின்படியாய் கூட அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் உம்முடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் மகிமையான காரியங்களை எங்கள் கண்கள் காண தேவன் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அதே போல ஸ்தோத்திரம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ராஜேஸ்வருடைய துணைவியார் வடிவுக்கரசி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புத சுகத்தை தரும்படியாய் கூட எல்லா மருத்துவ உதவிகள் நேர்த்தியாய் கிடைக்கப்பட ஆண்டவர் நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாம் அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கூடி ஆண்டவரை சுகத்தை ஆண்டவர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி மேரிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த கண் ஆபரேஷன் நேர்த்தியாக நடக்க உதவி செய்தார். ஆண்டவர் இனி எந்த பலவீனங்களும் வராதபடி ஆண்டவர் தாமே பாதுகாத்து நடத்தும்படி ஆகிக்கூட கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. உடைய கரம் தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல டெல்லிராஜுடைய தகப்பனாரை நினைக்கிறோம். கர்த்தர் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி பலத்தினால தேவன் இடை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல குமாரிக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல ஒரு சரீர சுகபலனை தரும்படி, சுகரெல்லாம் நார்மலாய் வர கர்த்தர் உதவி செய்யும்படி. அதே போல கவிதா அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து அவர்களை வழி நடத்தும்படியாய் கூட எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி பலத்தினால இடை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கோபியுடைய சகோதரன் ரவி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புத சுகத்தை தரும்படி, வேறே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் கண்கள் அந்த குடும்பம் காண கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அற்புதங்களை அதிசயங்களை காண செய்யுங்க. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு இது பதில் தந்த தயவுக்காக கிருபைகளுக்காக உங்க கொடான கொடி நன்றி. அப்பா, தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த பகுதிக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவைகள் சந்திக்கப்படணும், அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். பட்ட காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட நடத்தும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையிலும் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் 41 43 வாசிக்கணுமா? 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 13 43 பக்கம் 182வது பக்கம். ஜபாலயத்திலே கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது போராமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிராய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது.
நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாயிருக்கும்படி ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியாயிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேச எங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் பிடித்து பணிந்து தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சேர்ந்து வாசிப்போம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு மிகவும் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருப்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? பணம், காசு பணம் இருந்தால் தான் நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லைங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல வாழ்க்கையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, எதை சாப்பிட்டாலும் கண்ணை மூடுனா தூங்கிடுறோம். அப்படி தானே? எத்தனை பேர் படுத்த உடனே தூங்கிடுறீங்க? அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். காசு பணம் அதெல்லாம் அதுக்கு வராது. அது இருந்தால் தூக்கம் வராது. இப்படி தானே? அல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்போம். யாவரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக கூடி நன்றியப்பா. எத்தனை கிருபையாய் நேற்று இரவு முழுவதும் எனக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு சமாதானமாய் உறங்கி விழிக்கும் போதும் இந்த சாயலால் அப்பா திருப்தியாகிற கிருபை எனக்கு கொடுத்துருக்கிறீர். மட்டும் உண்மை ஆராதிக்க, துதிக்க, இங்கே பாட்டின தயவுக்காக மக்கள் நன்றி. அநேக காரியங்களுக்காக செபிக்க அந்த ஜெபத்துக்கு பதிலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தயவு பாராட்டினீர். அதுக்காக மக்கள் நன்றி. தவிரிலும் இந்த காலை மண்ணாக்காக காத்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்கான மண்ணாவை எங்களுக்கு பிட்டு தாங்க. அதை நாங்கள் உட்கொண்டு எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலனடைந்து இந்த நாளுக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஓடுற ஓட்டத்துக்கு தேவ பலனாய் காணப்பட கிருபை பாராட்டி சமூகத்தில் தாழ்த்துறோம். இங்கே பேசுங்க. நாங்கள் கேட்கிற இருதயமாய் மாத்திரம் அல்லப்பா, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 4 சங்கீதம் 4 சங்கீதம் 1 வசனம். என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கும்போது தாவீது ராஜாவா இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 1000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களுக்கு 1000 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த இந்த சம்பவம். அந்த காலகட்டத்தில் தாவீது ராஜாவா இருந்தார். ராஜாவா இருந்த போதும் தன்னுடைய மகன் அப்சலோம் செய்த காரியங்களால அவர் ஓடி ஒளிகிற ஒரு நிலைமை இருந்தது. அப்போ ரொம்ப ஒரு நெருக்கப்பட்டு, நீங்க 3 சங்கீதத்தை பார்க்கும் போதே பார்க்கலாம். அந்த மேல தலைப்புல தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். இங்க நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம் 4 சங்கீதத்துல நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். மியூசிக் மாஸ்டருக்கு என்ன பண்றாரு? இவர் பாடல் எழுதி அந்த பாட்டை அந்த மியூசிக் மாஸ்டர் கிட்ட மியூசிக் போட்டு
கொடுக்கறதுக்காக அவர் அங்க ஒப்பு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். இதுல இதை வந்து ஒரு ஜெபமாகவும் என்ன பண்றாரு அவரு, அதை ஏறெடுக்கிற காரியங்களை பார்க்கிறோம். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்கள் வரிகள் இருக்கிறத பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது இந்த 4ஆம் சங்கீதம் ரொம்ப ஒரு ஒரு ஜெபத்தின் வல்லமைய எடுத்து காட்டுகிற ஒரு சங்கீத பகுதியா இங்க இருக்குது. நம்ம ஜெபம் பண்றோம்னா எதுக்காக ஜெபம் பண்றோம்? எதுக்காக ஜெபம் பண்றோம்? நன்றி சொல்லி ஜெபம் பண்றோம். நம்ம பொதுவா ஜெபம் பண்றது எதுக்காக ஜெபம் பண்றோம்? நம்மளோட தேவைகளை ஆண்டவர் சமூகத்துல போய் சொல்லி அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்றது அதுக்காக தான் என்ன பண்றோம், இது பண்ணி ஜெபம் பண்றோம். இப்ப நம்ம ஜெபம் பண்றது வந்து அது வந்து ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ண போறாரு, செய்வாரு அப்படின்னு சொல்லி இது பண்றோம். ஆனா இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது ஜெபிக்கும் போதே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம எப்பவுமே வரோம், ஜெபம் பண்றோம், டெய்லி ஜெபம் பண்றோம், எந்த நேரம் ஜெபம் பண்றோம், எல்லா சூழ்நிலையும் ஜெபம் பண்றோம், எல்லா காலத்திலயும் ஜெபம் பண்றோம். நம்ம எப்பேற்பட்ட நிலைமையில நம்ம நின்று இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா அந்த ஜெபிக்கும் போதே, ஜெபம் செஞ்சுட்டு இருக்கும் போதே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத குறிச்சு இந்த 4ஆம் சங்கீதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கும்போது ஜெபம் ஃபர்ஸ்ட் அந்த முதல் சங்கீதத்தை பார்க்கும்போது 4ஆம் சங்கீதம் முதல்ல இருக்கிறது பார்க்கும்போது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். எப்படி ஜெபம் பண்றாரு? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் சீஷர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணாரு, சொல்லி கொடுத்தாரு. இல்ல, ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் உண்டு. அதுல இவர் சொல்றது நீதியின் தேவனே. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், நேற்று கேட்கும் போதும் கேட்டேன், யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்ன? யெகோவா ஈரேனா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வாரு. அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம அப்படி இருக்கும்போது ஆண்டவர் யெகோவா ஈரா இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து கொள்வாரு. நமக்கு ஒரு பலவீனத்துல வந்து நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுவோம், டக்குனு வாயில வந்து ஆண்டவரே நீர் யெகோவா ராஃபாவா இருக்கிறீங்க, நீங்க சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் அவர் அவருடைய வல்லமையின் தன்மையை நம்ம என்ன பண்றோம், அவருக்கு பெயர்களை விட்டு அவருக்கு என்ன பண்றோம், நம்ம ஜெபம் பண்றோம். அப்படி ஜெபம் பண்ணும்போது இங்க பார்க்க அந்த நெருக்கத்துல இருக்கும்போது ஒரு 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 சூழ்நிலை விரோதமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில இங்க இங்க பார்க்கும்போது தாவீது ஒரு ராஜாவா இருக்கிறார். என்னவா இருக்காரு? ராஜாவா இருக்காரு. இப்ப இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒரு பிரச்சனைனா முதல்ல போறது டாஸ்மார்க் கடையா இருக்கும். எங்க போறது? ஆமா, குடிச்சா என்ன ஆயிடுது, என்ன ஆயிடுது? இப்ப லேடிஸ் கூட நிறைய பாக்குறோம். ஏன்னா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டான்னா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அது என்னால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியங்கள் நிறைய. அவங்க தவறான வழிகளை தேடி போகிற ஆட்கள் தான் நிறைய. ஆனா இங்க பாக்குறோம், இங்க ஒரு நெருக்கம்னு வரும்போது ஒரு ராஜாவா இருந்தவர் யாரை தேடுறாரு? நீதியின் தேவனை தேடுறாரு. அவர் தான் எனக்கு என்ன பண்ணுவாரு, நீதி செய்வார் என்று சொல்லி அங்க ஜெபிக்க அந்த அந்த ஜெபிக்கும் போது என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த 2ஆம் 3ஆம் சங்கீதம் இதுல பார்க்கும்போது 4ஆம் சங்கீதத்துல 2, 3 அங்கே காரியங்களை பார்க்கும்போது, மனுபுத்திரரே, எது வரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இவர் அந்த ஜெபத்திலேயே அந்த பாடல்லையே பார்க்கும்போது ஜெபிக்கும் போதே, இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போதே, நீதியின் தேவனே என் நெருக்கத்துல என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கும் போதே உள்ளுக்குள்ள ஒரு விசுவாசம் தானா வருது. என்ன வருது? விசுவாசம் தானா வருது. அவர் புலம்ப ஆரம்பிக்கிறார். மனுபுத்திரரே, எது வரைக்கும் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று சொன்னாலும் உள்ளுக்குள்ள விசுவாசம் வருது. பக்தி உள்ளவன கர்த்தர் தமக்காக என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் என்ன பண்ணுவாரு, என்னை கேட்பாரு அப்படின்ற விசுவாசம் அவர் ஜெபிக்கும் போதே உள்ளுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்படுது. அடுத்த நீங்க பார்க்கும்போது நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பி வராங்கன்னு சொல்லி சொன்னா நமக்கு உடனே டக்குன்னு என்ன வரும், கோபம் வரும். இப்ப இங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் ஜெபம் ஆரம்பிக்கிறாரு. ஜெபம் ஆரம்பிச்ச உடனே உள்ளுக்குள்ள விசுவாசம் வருது. இப்ப விசுவாசம் வந்த உடனே அவருக்கு அந்த இருந்த பிரச்சனையில ஒரு ஆறுதல் வருது. நீ கோபம் செஞ்சா பட்டாலும் நீ என்ன பண்ணாத,
பாவம் செய்யாத, நீ என்ன பண்ணு, ஆண்டவர் சமூகத்துல நீ அவருடைய இருதயத்துல படுக்கையில நீ என்ன பண்ணு, பேசிக்கொண்டு அமர்ந்திரு என்று சொல்லி அங்க சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். அந்த ஆறுதல் வந்த உடனே அடுத்த கட்டமா அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை வருது? நீதியின் வழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் ஒரு நம்பிக்கையை அங்க அங்க அதுக்குள்ள அவருக்குள்ள என்ன பண்றது, ஏற்படுகிற காரியங்களை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன வருது? உள்ளுக்குள்ள விசுவாசம் வருது. விசுவாசம் வந்த உடனே என்ன வருது? ஆறுதலான வார்த்தை வருது. ஆறுதலான வார்த்தை இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு சொன்னா வெளியே நடக்கல, அவருக்குள்ளவே என்ன பண்ணுது, அது நடக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது? அதுக்குள்ள என்ன வருது? நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 7ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது, 7ஆம் பகுதியில பார்க்கும்போது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அந்த நம்பிக்கை வந்த உடனே தானா என்ன வந்தது? சந்தோஷம் வருது. சந்தோஷம் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது 8ஆம் இதுல பகுதியில, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். அல்லேலூயா. யார் சுகமா தங்க பண்ணுகிறது? கர்த்தர் தான். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு சாப்பாடு என்ன பண்ணாது? பிடிக்காது. படுத்து தூங்கினா என்ன பண்ணாது? தூக்கம் வராது. அதுதான் பாஸ்டர் இப்ப சொல்லும் போது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆரம்பிக்கும் போதே மைக்க கொடுக்கும் முன்னாடியே சொன்னாங்க, ஆண்டவர் நம்ம எல்லாம் சுகமா தூங்க பண்றாரு. என்ன பண்றாரு? நம்மளாம் என்ன பண்றோம்? படுத்தா நல்லா என்ன பண்றோம்? தூங்கிடுறோம். அது ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. அதற்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிட்டு தூங்குறோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நெருக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆறுதலை கொடுத்து, நமக்கு நம்பிக்கையை கொடுத்து, ஆண்டவர் அந்த இடத்துல சந்தோஷத்தை கொடுத்து, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாரு. இந்த காலையில வார்த்தையை கேட்டிருக்கோம், அது அந்த அந்த நேரத்துல அது ஞாபகத்துக்கு வரும். என்ன பண்ண, ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு என்ன பண்ணும்? ஞாபகத்துக்கு வரும். யாரோ நமக்குள்ள இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன பண்ணும்? உள்ள வரும். அப்ப நமக்குள்ள என்ன வரும்? சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் ஒரு சமாதானம் வரும். ஆண்டவர் சொல்ற, உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு சமாதானத்தோடு உறங்குகிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறோம். அது தேவ சமூகத்துல எட்டப்பட்டு ஆண்டவர் உடனே சில நேரங்கள்ல பதில் தருவாரு, சில நேரங்களில் தாமதிப்பார், சில நேரங்கள்ல அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டார். ஏன்னா அது வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. அது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வரும்ன்றதுனால அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவார்? அது தடை பண்ணுவார். ஆனா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஜெபிக்கும் போதே நம் இருதயத்துக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்கள். அல்லேலூயா. நம்ம நிறைய நாட்கள்ல பார்ப்போம், உள்ள துக்கத்தோடு வந்து என்ன பண்ணுவோம்? வீட்டுல ஜெபம் பண்ணாலும், எந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் போது அப்படியே முழங்காறு படிட்டு ஜெபம் பண்ணும் போது, ஆரம்பிக்கும் போது இருந்த மன சஞ்சலம், நெருக்கம், கண்ணீர், அது வந்து முடிக்கும் போது இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. எதையோ ஒரு பெரிய பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஒரு சமாதானமாய் புறப்படுகிற ஒரு கிருபையை ஆண்டவர் தேவ சமூகத்துல மட்டுமே வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் முழங்கார் படிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபத்தை கேட்கிறவர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம் கூடவே இருக்கிறார். விஸ்வா பாடும்போது ஜெபத்தை கேட்டீரையா, இந்த பாட்டு பாடும் போதும், யாக்கோவின் தேவன் என் தேவன் பாடும் போதும் அப்படியே தாவீது பாடுறது போல எனக்கு தோணுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லா அர்ப்பணித்து அல்லேலூயா, அல்லேலூயா, நல்லா அர்ப்பணித்து ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறபடினால ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே, புகழின்றேன்
நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா புகழின்றி பாட்டு பாடி உயர்ந்து ஓய்ந்தது புதுராகம் பிறந்தது புகழின்றி பாட்டு பாடி உயர்ந்து ஓய்ந்தது புதுராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே. நம்ம நெருக்கத்துல ஒரு பிரச்சனையில எங்கும் கிடைக்காத தேவ சமாதானம் கர்த்தர் சமூகத்துலதான் உண்டு. ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார் மாத்திரமல்ல எனக்குள்ளவும் ஒரு ஆறுதலை நம்பிக்கை விசுவாசத்தை சந்தோஷத்தை சமாதானத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்துல அல்லேலூயா வரும்போதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா எங்க ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து நம்ம எழுந்துக்கும் போது ஒரு தேவ சமாதானத்தை இடைக்கட்டி ஆண்டவர் நடத்துகிற தேவனாகிறார். அல்லேலூயா. இந்த பிரச்சனைகள்ல எந்த சூழ்நிலை மனுஷனை போய் நாடாதபடிக்கு மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் நம்பி அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரை நம்பி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல ஆண்டவர் நம் இருதயத்திலையும் சமாதானத்தை கொடுப்பார். நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை தருவார். தேவ சமூகத்தை அர்ப்பணித்து தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்துல நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சுகமான ஒரு நித்திரையை ஆண்டவர் சுகமான ஒரு தூக்கத்தை தேவன் தந்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் கூட நடத்துங்க. விசேஷமாய் இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். இந்த நாள் செய்ய போகிற வேலைகள், இந்த நாள் செய்ய போகிற தொழில்கள், ஊழியங்கள், பிள்ளைகள் படிக்கிற படிப்பு எல்லாவற்றிலேயும் உடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள், இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, இந்த நாளுக்கு வேண்டிய சமாதானம், இந்த நாளுக்கு வேண்டிய ஜெயத்தை கர்த்தர் நீங்க தாங்கப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் வாழ்த்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless.